ஹே ஃபோக், வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்னுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பீர்க்கங்காய் கூட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பீர்க்கங்காய் கூட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் மக்களே, என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பச்சை பயிறு தேவையான அளவு ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலரில் வெட்டி வச்ச வெஜிடபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா பீர்க்கங்காய். ஸோ பீர்க்கங்காய்க்கு இங்கிலீஷில் ரிச் காட் அப்படின்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு வெஜிடபிளுங்க. அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம் எப்படி வெட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மெயின் இன்க்ரீடியன்ட் புளி. அதாவது மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்ல முடியாது, ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது எல்லாமே மெயின் இன்க்ரீடியன்ட் தான். ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு நம்ம ஒரு ப்ரெஷர் பேனில் தான் இதை குக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா தக்காளி. பர்டிகுலர் ஆர்டர்லாம் இல்லை, எந்த ஆர்டரில் வேணால் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா பீர்க்கங்காய். இது ஆக்சுவலாக பீர்க்கங்காய் கூட்டுங்கிறதுனால பீர்க்கங்காவோட குவான்டிட்டி தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தை விட அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகா, புளி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். புளி பார்த்துக்கோங்க என்ன அளவு ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. அடுத்தது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் அடுத்தது நம்ம இப்போ இந்த ப்ரெஷர் பேனில் குக் பண்ண போகிறோம். எவ்வளோ விசில்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 விசில் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 4 விசில் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லா குக் ஆகிடும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மஞ்சப்பொடி இப்போ வேணான்னா ஆட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா உப்பு, பாருங்க. இப்போ 4 விசில் வச்சாச்சு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல எப்படி குக் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்கள் இதை நல்லா மேஷ் பண்ணணுங்க. நல்லா மேஷ் பண்ணுங்க. நம்ம இங்கிலீஷில் ஒரு மஷி டெக்ஸ்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு டெக்ஸ்சர் வரணும் இந்த தாலுக்கு. ஆக்சுவலாக அந்த மோர் கடையிறத வச்சு நான் இதை மேஷ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஆப்பை இருந்தால் அதை வச்சு கூட மேஷ் பண்ணலாம். நல்லா மேஷ் பண்ண பிறகு இப்போ கடைசியாக நம்ம இந்த பீர்க்கங்காய் கூட்டு, ஆக்சுவலாக இது பீர்க்கங்காய் தால்னு கூட சொல்லலாம், பீர்க்கங்காய் கூட்டுன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பருப்பு யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இதை தால்னு சொல்லலாம். பச்சை பயிர் வச்சு செய்கிறோம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம அந்த தாலுக்கு உண்டான தடுக்காவை செய்ய போகிறோம், அவ்வளோதான். யூஸ்வலாக நீங்கள் தால் தடுக்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் தாலுக்கு தேவையான தடுக்காவை நம்ம செய்ய போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, தாளிச்சு கொட்ட போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு ஹிந்தியில் தட்கான்னு பேர், அவ்வளோதான். ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறமா சீரகம் எல்லாத்தையும் போடுங்க. அப்படியே ஸ்ப்ளட்டர் ஆகி வரட்டும் பிரமாதமாக. அதுக்கப்புறமா சேவ் மிளகா தேவையான அளவு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கடைசியாக ஒரு 5-6 பல்லு பூண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பூண்டு ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண பிறகு இந்த கூட்டு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டுங்க. அவ்வளோதான், தாளித்து கொட்டியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுடைய ஃபேண்டாஸ்டிக்கான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம், தேங்க்யூ.